துர்காஷ்டமி அப்படிங்கிறது சாஸ்திரங்கள்ல எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, தத்ராஷ்டமியாம் பத்ரகாளி தக்ஷஜக்த விநாசினி பிராதுர்பூதா மகாகோரா யோகினி கோட்டிபிர்விருதா அப்படின்னு அம்பாள் பத்ரகாளி ஆவிர்பாவம் அடைந்த தினம் இந்த துர்காஷ்டமி அப்படிங்கிறது. கெட்ட சக்திகளை அழிப்பதற்கு, சாதுக்களை ரட்சிப்பதற்கு, உலகை காப்பாற்றுவதற்கு, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அம்பாள் அப்படி கோர ரூபமாக ரொம்ப உக்கிரமாக ஆவிர்பவித்ததான ஒரு தினம். அஷ்டமியாம் பத்ரகாளி தக்ஷஜக்த விநாசினி பிராதுர்பூதா மகாகோரா யோகினி கோட்டிபிர்விரதா. கோட்டி யோகினிகள், அம்பாளுடைய சைன்யம் ரொம்ப பெருசு. எத்தனை நார் கோட்டி யோகினிகளாம். அத்தனை யோகினிகளும் அம்பாளுக்கு சைன்யமாக இருக்கா. அத்தனை யோகினிகளோட சேர்ந்து அம்பாள் இன்னைக்கு ஆவிர்பவிச்சாலாம். ஆவிர்பவித்து இப்படி துஷ்ட சக்திகள்லாம் துவம்சம் பண்ணி எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணதான ஒரு தினம் இன்றைய தினம். அம்பாளை இன்னைக்கு எல்லாரும் கட்டாயம் பூஜிக்கணும். பத்ரகாளி ஸ்ரீவித்யா மார்க்கத்துல இன்றைய தினத்தை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவா. சண்டி ஹோமம் பண்றது, துர்கா சந்நிதியில போய் துர்கையை பிரார்த்திக்கிறது, அம்பாளை விசேஷமாக பூஜை பண்றது, லலிதா சஹஸ்ரநாம அர்ச்சனைகள் பண்றது, சுவாசினி பூஜை பண்றது, கன்யகா பூஜை பண்றது, தானங்கள் அளிக்கிறது, சுவாசினிகளுக்கு எல்லாருக்கும் தாம்பூலங்கள் அளிக்கிறது, புஷ்பதானங்கள் பண்றது, எல்லாருக்கும் பூ கொடுக்கறது, இந்த மாதிரி மஞ்சள் கொடுக்கறது, இந்த மாதிரி அம்பாளை ஆராதிக்கிறதுக்கு ரொம்ப உகர்ந்ததான நாள். அதுவும் இந்த சரண்நவராத்திரிக்கு உள்ள வரக்கூடியதான இந்த துர்காஷ்டமி ரொம்ப பெரிய புண்ணியத்தை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அம்பாளுடைய அனுகிரகம் இருந்தது அப்படின்னா குடும்பம் க்ஷேமமாக இருக்கும். காலத்துல கல்யாணம் நடக்கும். தாம்பத்தியார்த்தம் உமாசதீம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல ஒரு தாம்பத்தியம், கணவன் மனைவிக்கு உள்ள நல்ல ஒரு ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகள்லாம் சொல் பேச்சு கேட்பவர்களாக இருப்பார்கள். நல்ல சத்புத்தி, தார்மீகமான ஒரு புத்தியானது ஏற்படும். உச்சிதமான காலத்துல குழந்தைகள் பிறப்பார்கள். அவர்களுக்கும் நல்ல ஒரு படிப்பு வரும். இந்த மாதிரி அம்பாளுடைய அனுகிரகம் எந்த ஒரு குடும்பத்துல இருக்கோ அந்த குடும்பம் க்ஷேமமாக இருக்கும். எந்த குடும்பத்துல ஸ்திரீகளை சந்தோஷமாக வைத்து கொண்டுள்ளார்களோ அந்த குடும்பத்துல அத்தனை தேவதைகளினுடைய அனுகிரகமும் இருக்கும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது.